அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருமே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 11,000 ப்ளஸ் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 11,000 ப்ளஸ் வேக்கன்சியுமே கடந்த 2-3 வருடங்களாகவே இதற்கான நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே விடாமல் இருந்தாங்க. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. இந்த துறையில வேலைவாய்ப்பு வந்திருப்பதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 11,000 ப்ளஸ் வேக்கன்சி இந்த அங்கன்வாடி வேலைக்காக வந்திருக்குதுங்க. நமக்கு 3 வகையான போஸ்டிங்காக வந்திருக்குதுங்க. என்னன்னா, முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி 3 வகையான போஸ்டிங்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்சிமம் என்ன சம்பளம், மினிமம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்ளை பண்றதுக்கு, மேக்சிமம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதே போல யாருக்கு இந்த வேலை வாய்ப்புல அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், ஈஸியாக இந்த அங்கன்வாடி சத்துணவு வேலையை எப்படி நம்ம வாங்குறது, ஸோ அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ இது எல்லா தகவலுமே தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸும் துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே என்னென்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக புதிய நோட்டிஃபிகேஷன், அதுவும் முதல் அரசு வேலையாக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பு பெற்றிருக்குங்க. என்னென்ன போஸ்டிங்காக அப்படின்னா, அங்கன்வாடி, அதாவது முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிங்க இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சூப்பர்வைசர், ஒர்க்கர், ஹெல்ப்பர்னு சொல்லி 3 வகையான போஸ்டிங்காக வந்திருக்குதுங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்புல வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? அங்கிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி டீச்சர், இந்த மாதிரி 3 வகையான போஸ்டிங்காகவும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்காகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் மொத்தமாக நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா, கடந்த 2 வருடங்களாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே விடலை. அதனால அதாவது போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி 11,000த்திற்கும் மேலே வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி முதலோ, அப்படி இல்லைன்னா எந்த மாதத்தோட இறுதி வாரத்திலோ அப்ளை பண்ணுறதுக்கு டேட் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதிலிருந்து கரெக்டாக 20லேருந்து ஒரு 30 நாள் அப்ளை பண்ணுறது டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் சேலரி, இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 8,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்டிங் சேலரி தான், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியும் கிடைக்கும். அதே போல் கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கனாலும் அதாவது படித்து முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். இல்லை 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு போய் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா icds.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஈஸியாக துல்லியமாகவே விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மினிமம் 8ஆம் வகுப்பு படித்து, அதாவது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்ம அங்கன்வாடி சத்துணவு வேலைகள், அதே மாதிரி கிராம உதவியாளர் வேலைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள், ரேஷன் வேலைகள்லாம் கொடுக்குறோம் தொடர்ந்து அப்படின்னா,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான படிப்பு வச்சு வேலையை வாங்குறது. அதனால தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம கொடுக்குறோம் தொடர்ந்து. சரிங்களா? ஸோ மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைகளுக்கெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்கள் எனி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 8வது படிச்சிருக்கவங்களுக்கும் 10வது படிச்சிருக்கவங்களுக்கும் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, அடுத்தது வந்து 10th +2 ஓகேங்களா, சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதோட மார்க் ஷீட் கட்டாயம் தேவை. அடுத்தது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை பான் கார்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. அடுத்ததான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரெசிடென்ஸ் அதாவது இருப்பிடச் சான்றிதழ். அடுத்ததான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இல்லைன்னா பரவாயில்லை. அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நம்பர், அதோட கார்டு ஓகேங்களா, ஜெராக்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்காக. அடுத்ததான் வந்து செல்ஃப் அட்டாச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது கட்டாயம் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல இருக்கீங்கன்னா 5 வருஷம் வயது தளர்வு, 45 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 5 வருஷம் வயது தளர்வு. அதே போல் பிடபிள்யூல எஸ்சி எஸ்டியில் வரவங்களுக்கு 15 வருஷம் ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு வந்து 55 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்றத உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சேலரி பர் மந்த் சேலரி வந்து அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு 25,000 ரூபாய் பர் மந்த் சேலரி கிடைக்கும். அதோட கவர்மெண்ட் அலவன்சஸ் ஓகேங்களா. ஸோ போயிட்டு வர போக்குவரத்து செலவு இதெல்லாமே இதர செலவுகள் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே அடங்கும். சரிங்களா? அதே போல் அங்கன்வாடி டீச்சருக்கு 10,000 வேகன்சி சேலரி பர் மந்த்துக்கு. அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் ஹெல்ப்பர் இந்த வேகன்சிக்கு பர் மந்த்துக்கு 8,000 ரூபா சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்றத ஒரு இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கீழே அப்ளை நவுன்னு கொடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.